ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு FFT Gamer. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் சொல்கிற 10 விஷயத்தை உங்கள் சேனலில் நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் சேனல் க்ரோ ஆகவே ஆகாது. என்னென்ன விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுக்க மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, லைக் எல்லாமே பண்ணி விட்டுருங்க, ஓகேவா? ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் சேனலில் நீங்கள் மல்டி கண்டென்ட் போடுறது. மல்டி கண்டென்ட் போட்டிங்கன்னா க்ரோ ஆகவே ஆகாதுங்க. மல்டி கண்டென்ட்னா உங்கள் சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸபிள் ஒரு கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணி வைக்கணும், ஓகேவா? இப்போ என்னோட சேனல் அப்படின்னா தம்ப்நெயில் டியூட்டோரியல், லோகோ டியூட்டோரியல், ஒரு ஃப்ரீ ஃபயர் சேனல், அப்புறம் யூடியூபருக்கு ஒரு டெக்னிக்கலான சேனலாக போயிட்டு இருக்கு. இப்போ நான் இந்த சேனலில் ஒரு சமைக்கிறத பற்றியோ, இல்லைனா ஒரு பைக்கை பற்றியோ, அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டை பற்றியோ, அப்படி இல்லைனா ஒரு ஏர்னிங் அப்படி சம்மந்தமே இல்லாமல் போடுறப்ப வியூஸுங்கிறது போகவே போகாதுங்க, ஓகேவா? ஃபஸ்ட்டு உங்களுக்குன்னு ஒரு கண்டென்ட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வைக்கணும். இந்த கண்டென்ட்டில் தான் நம்ம வீடியோ போட போகிறோம். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்னது ஸ்கூல் ஒரு பாடம் சொல்லி தர்றீங்க, ஓகேவா? அது எப்படின்னா ஒரு எப்படி கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாப்டர் சொல்லி தந்துட்டே வர்றீங்க, ஓகேவா? நீங்கள் அதை தான் பார்த்தீங்கன்னா சொல்லி தந்துட்டே வருமே தவிர சம்மந்தம் இல்லாமல் யூடியூப் பற்றி போடுறது, சமைக்கிறது பற்றி போடுறது அப்படின்னா நீங்கள் வியூஸ் போகாது, ஓகேவா? இப்போ ஒரு கண்டென்ட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இந்த கண்டென்ட் தான் போட போகிறேன்னு. இப்போ ஒரு கண்டென்ட், நாளைக்கு ஒரு கண்டென்ட், நாளைக்கு ஒரு கண்டென்ட், அப்படி போட்டிங்கன்னா சேனல் குரோவே ஆகாது, ஓகேவா? மல்டி கண்டென்ட்னா இப்போ இன்றைக்கி என்னமா பண்ணுவாங்க, இன்றைக்கி ஒரு ட்ரெண்டிங்காக ஒரு டாபிக் இருக்கும். இப்போ டிடிஎஃப் மீட்டப்னா அது ட்ரெண்டிங்கான டாப்பிக்னா டக்குன்னு இன்றைக்கி போட்டுருவாங்க, வியூஸ் போயிடும். நாளைக்கு வியூஸ் போகாது, நாளைக்கு என்னமோ ஒன்று போட வியூஸ் போகாது, நாளைக்கு என்னமோ போட வியூஸ் போகாது. இதை மாற்றிட்டு நீங்கள் ஒரு ஃபிக்ஸட் கண்டென்ட் போட்டிங்கன்னா வியூஸ் போகும். ஃபஸ்ட்டு இது நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னா சொல்லுங்கள், ஓகேவா? ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பைட் மாதிரி தம்ப்நெயில் வைக்கிறது, ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் என்னோட சேனல்லே சொல்கிறேன், இதெல்லாம் கொஞ்சம் கிளிக் பைட் மாதிரி தாங்க தம்ப்நெயில் இருக்கும், ஓகேவா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், 77 சப்ஸ்கிரைபர்லேருந்து 10 லட்சம் சப்ஸ்கிரைபர். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் பாருங்களேன், அதுக்கப்புறம்லாம் வைக்க மாட்டேன். இது வந்து மக்கள் ஒரு சில டைம் தான் புரிஞ்சுப்பாங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் உங்கள் சேனல், இவனோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கிளிக் பைட் தான் பார்த்தீங்கன்னா அவங்க மனசை பதிஞ்சிருச்சுன்னா உங்கள் தம்ப்நெயில் அவங்க கண்ணில் பார்த்தாலும் வரமாட்டாங்க, ஓகேங்களாங்க? இதே நீங்கள் வந்து கிளிக் பைட் தம்ப்நெயில் வைக்கிறத முற்றிலும் வந்து பார்த்தீங்கன்னா தவிச்சுக்கோங்க, ஓகேங்களாங்க? மூணாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் சேனலில் காப்பிரைட் ஸ்ட்ரைக்கு வந்துருச்சு அப்படின்னா சேனல் க்ரோ ஆகுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. ஒரு ஸ்ட்ரைக் வந்துருச்சுன்னா கூட ஏதாச்சும் பண்ணிடலாம். 2 இது வந்துச்சுன்னா சேனல் வந்து டெத்தான மாதிரி தாங்க இருக்கும், ஓகேவா? எப்படின்னா இப்போ வியூஸும் போகாது, ரெக்கமெண்ட்டும் ஆகாது, சஜஷனும் ஆகாது, எதுவுமே ஆகாதுங்க. இது 2வது ஸ்ட்ரைக்கு வர்றப்போ, ஓகேவா? அதனால மேக்ஸிமம் ஸ்ட்ரைக்கை வர்றதை அவாய்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? 4வது இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் வீடியோ குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இல்லைன்னா பார்த்து அடுத்த செகண்டே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க, ஓகேவா? ஒரு சேனலோட முக்கியமான விஷயம் வீடியோ குவாலிட்டி. அந்த வீடியோ குவாலிட்டி மட்டும் நீங்கள் நல்லா இல்லைன்னா உங்கள் சேனலில் கண்டிப்பாக பார்க்க மாட்டாங்க. அதாவது நல்ல குவாலிட்டியாக இருக்கணுங்க. குவாலிட்டியாக இருந்தால் தான் பார்க்க பிடிக்கும், ஓகேவா? 5வது விஷயம் ஆடியோ குவாலிட்டி. நாய்ஸு அது இது இறைச்ச ஒரு போட்டு இது பண்ணிடுறேன். இப்போ என்னோடய வாய்ஸ் பாருங்கள், கேட்குறதுக்கு கிளியராக இருக்கும். அதை விட்டு ஒரு பக்கம் சவுண்டு, ஃபேன் சவுண்டு, பஸ்ஸு சவுண்டு, காற்று சவுண்டு, ஃப்ரெண்ட்ஸு சவுண்டு, காட்டு நசன்னு இருந்துச்சுன்னா பார்க்கவே மாட்டாங்க. பார்த்த 10 செகண்ட்லேயே ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த வீடியோக்கு போயிடுவாங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாத டைட்டில் வைக்கிறது. இப்போ வந்து இந்த வீடியோ என்னன்னா லைவ் போட்டிருக்கேன், 𝗏𝗏 ப்ரமோஷன் புடின்னு நான் ஒரு லைவ் போட்டிருக்கேன். இதில் மாதிரியே நான் 𝗏𝗏 அடித்தவங்களுக்கு ப்ரமோஷன் பண்ணியிருக்கேன். அதை விட்டுட்டு நான் இந்த டைட்டில் என்ன பண்ணியிருப்பேன், 𝗏𝗏 ப்ரமோஷன் புடின்னு போட்டுட்டு சும்மா வந்து பார்த்தீங்கன்னா கேம் நான் மட்டும் விளாண்டே இருந்தேன்னா சம்மந்தம் இருக்காங்க. என்ன டைட்டில் வச்சுருக்கோமோ அது ஏத்தாப்புல வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கணும், ஓகேவா? நான் எப்படின்னா டேக், டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே இப்போ நீங்கள் என்ன போடுறீங்களோ அது சம்மந்தமாக தான் போடணுமே தவிர, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் 1 டேப் படிப்பது எப்படின்னு போட்டுட்டு ஃப்ரீ ஃபயரோட டுடே நைட் அப்டேட்டு பார்த்து சொன்னீங்கன்னா என்னங்க இது நியாயமா? என்ன இது நியாயமா சொல்லுங்கள் பார்க்கலாம். அதுதான், ஓகேவா? நான் சொல்ல புரியுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காப்பிரைட் கிளைம் வந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்கள் சேனல் டெத் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. காப்பிரைட் கிளைம்னால பாதிப்பு அந்தளவு இல்லாட்டியும் இப்போ என்னோடய சேனல் 29,000 பேர் இருக்காங்கன்னா அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறது ஒரு 10,000 பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்னா ரெக்கமெண்ட் 8,000 பேருக்கு பண்ணுவாங்க. குறையும், ரெக்கமெண்டேஷனுங்கிறது குறையும், ஓகேவா? காப்பிரைட் கிளைம் வர்றப்ப. சரி, ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணணும் ஒரு கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி கேட்டகரியை சூஸ் பண்ணுங்கள். டெய்லி வீடியோ எந்த கண்டென்ட்டை சூஸ் பண்ணால் போட முடியும், எந்த கண்டென்ட் ட்ரெண்டிங்கில் இருக்கோ அதை பேஸ் பண்ணி போடுங்க. நீங்கள் சம்மந்தமே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீடியோ நாளைக்கு வீடியோ போடாமல் நாளைக்கு வீடியோ போட்டிங்கன்னா அது உங்கள் சேனல் வந்து டெத் ஆகும். இந்த 10 விஷயத்தை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி வீடியோ போட்டிங்கன்னா உங்கள் சேனல்
கண்டிப்பாக ஒரு வெறித்தனமான க்ரோ போகும். ஃபஸ்ட்டு விஷயம் மல்டி கண்டென்ட்டை ஸ்டாப் பண்ணுங்கள், கிளிக் பைட் தம்ப்நெயிலை ஸ்டாப் பண்ணுங்கள், வீடியோ குவாலிட்டி சூப்பராக கொடுங்க, ஆடியோ குவாலிட்டி சூப்பராக கொடுங்க, காப்பிரைட் கிளைம் வராமல் பார்த்துக்கோங்க, ஸ்ட்ரைக்கு வராமல் பார்த்துக்கோங்க, கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வராமல் பார்த்துக்கோங்க, வீடியோ டெய்லி ஒரு வீடியோ போடுங்க. அதுக்கப்புறம் கிளிக் பைட் தம்ப்நெயில் வந்து பார்த்தீங்கன்னா வைக்காதீங்க, சம்மந்தமே இல்லாத டைட்டில் அதை வைக்காதீங்க. அவ்வளோதாங்க. இதை மட்டும் உங்கள் சேனலை மாற்றிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக க்ரோ ஆகும். இது எல்லாம் பண்ணிட்டேன் சேனல் க்ரோ ஆகலைன்னா கண்டென்ட்டில் கிங்காக இருக்கணும். ஓகேவா? இவ்வளோது சொல்லியும் உங்கள் சேனல் க்ரோ ஆகலைன்னா கண்டென்ட்டு நல்லா இருக்காது. இது எல்லாமே ஃபாலோ பண்ணுறீங்க, ஓகே. இது எல்லாமே ஃபாலோ பண்ணாலும் கண்டென்ட் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அந்த கண்டென்ட் மட்டும் கிங்காக இருந்துச்சுன்னா, மாசாக இருந்துச்சுன்னா உங்கள் சேனல் கன்ஃபார்ம் 1 lakh. ஓகேங்களா? வீடியோவில் தான் வீடியோ பார்த்துல இருக்கேன். ரொம்ப நன்றி. டாடா பை. சி பாய். நல்லது செய்யுங்க, நல்லதே நடக்கும்.